குகன்லாம் தூங்கும்போது வீட்டுல நாங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். ஒரு மிக்ஸி ஓடாது, ஒரு குக்கர்ல விசில் சவுண்ட் வராது. ரொம்ப ஆக்டிவா இருக்க பேபியை தூங்க வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். சரி, இவ்வளவு பேசுறேன்ல, எனக்கு இதெல்லாம் முதல்லதே தெரியுமான்னு கேட்டா சத்தியமா தெரியாது. நான் ஆறாரோன்னு சொன்னாலே அவன் கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். நம்ம தூங்க வைக்க ட்ரை பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு. ஹலோ ஆல், திஸ் இஸ் பவதானி. வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. அண்ட் இந்த வீடியோவில் தூக்கம், ஸ்லீப், பேபிஸில் வந்து எவ்வளோ முக்கியம் அண்ட் அந்த ஸ்லீப் ரொட்டீனை எப்படி ஸ்மூத்தாக நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தூங்குவாங்க, இப்படிலாம் இருந்தால் தூங்க மாட்டாங்க அப்படின்னு என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஓவர் கம் பண்ணி வந்த எல்லா சேலஞ்சஸ் அண்ட் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கணும்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூக்கம் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் இல்லைன்னா நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். அண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனாலயே ஹைப்பர் ஆக்டிவா கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பேபிஸ் வந்து எனக்கு தூக்கம் வருது, நாங்கள் தூங்க போறேன்னு சொல்லிலாம் வந்து தூங்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் எஃபோர்ட் போட்டு பேபிஸை தூங்க வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்லீப் வந்து எப்படி ரொட்டீனுக்கு கொண்டு வருது, அது வந்து ஒரு ஸ்மூத்தா எப்படி அந்த ஒரு தூக்கங்கிற ஒரு விஷயம் வந்து பேபியும் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நம்மளும் குழந்தை தூங்க மாட்டேங்குதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தா பேபிஸ் வந்து தூங்க மாட்டாங்க அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்தந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேபிஸ் வந்து சில ரெக்ரெஷன் காமிப்பாங்க. இந்த மந்த்ல இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் ஸ்பர்ட் நடக்கிறதுக்கான ஒரு பீரியடா இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா பேபிஸ் வந்து தூங்குறதுல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் டியூரிங் டீதிங் இந்த 3 விஷயங்கள் நடக்கும்போது ஸ்லீப் பேட்டர்ன் வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரெக்ரெஷன், அந்த ரெக்ரெஷன்னா என்ன? ரெக்ரெஷன் அப்படின்னா ஒரு ஸ்லீப்போட பேட்டர்ன் இல்லைன்னா ஒரு பேபியோட பிஹேவியரல் சேஞ்சஸ் மாறுறது தான் நம்ம வந்து ரெக்ரெஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ ரெக்ரெஷன் வந்து ஸ்லீப்லேயும் நடக்கலாம், ஃபுட்டுலேயும் நடக்கலாம். ஸோ சாப்பிடவும் மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியட். ஸோ அந்த பீரியட் இந்த பீரியட் எது அப்படின்னு சொல்லி நமக்கு சில இது இருக்கு. அந்த பீரியட்ங்கிறப்ப நம்ம கொஞ்சம் அதுக்கான மைண்ட் செட்டை அடாப்ட் பண்ணிக்க. ஸோ இந்த பீரியட் வந்து பேபிக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஸோ தூங்க போகிறது இல்லை, சாப்பிட போகிறது இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே, இது கொஞ்ச நாளைக்கு தான் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ அது என்ன மந்த் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ரெக்ரெஷன் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்க்குள்ளேயே ஒரு 5 டைம்ஸ் நடக்கும். அது என்னென்ன மந்த் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th மந்த்ல ஒரு ரெக்ரெஷன் நடக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து ஒரு 10 மந்த்ஸ்க்குள்ள, அது எந்த பீரியடா வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபியூ டேஸா இருக்கலாம், சில டைம்ஸ் வந்து 1 வீக் கூட எடுத்துக்கலாம், சில டைம்ஸ் அதுக்கு மேல கூட எடுத்துக்கலாம். தட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் பேபி. ஒவ்வொரு பேபிக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ செகண்ட் ரெக்ரெஷன் வந்து 8ல இருந்து 10th மந்த்துக்குள்ள ஏதோ ஒரு ரெக்ரெஷன் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி 1 இயர்ல அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது பாத்தீங்களா, அந்த பர்த்டே சுத்தி அந்த ஒரு முன்னாடி ஒரு 1 வீக் பின்னாடி 1 வீக் வருது பாத்தீங்கன்னா பயங்கர கிராங்கியா இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த ரெக்ரெஷன் நடக்கும். அது தவிர 1.5 வயசுல, அதுக்கப்புறம் 2 வயசுல. ஸோ இந்த மாதிரி 5 டைம் வந்து இந்த ரெக்ரெஷன் நடக்கும்போது அந்த டைம் வரும்போது நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஸோ ரெக்ரெஷன் பீரியட் வருது, ஸோ நம்ம குழந்தை வந்து சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், இது வந்து இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். நம்ம அவனை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவனுக்கும் வந்து சேலஞ்சிங்கா இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து அவனை வந்து கம்ஃபர்ட் ஜோனா வச்சுக்கிறது, ஸ்கின் டு ஸ்கின் பண்றது, அம்மா இருக்கேன், அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, வி ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி 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 கம்ஃபர்ட்டா மட்டுமே தான் வச்சுக்க முடியும். ஸோ தூங்கல சாப்பிடலன்னு கவலைப்படுறதுனால நமக்கு ஒரு யூஸும் இல்லை, பேபியும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான ரெக்ரெஷன் பீரியட்ல. அதே மாதிரி க்ரோத் ஸ்பர்ட் அப்படி ஒரு வளர்ச்சி பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பசிக்கலாம், பசிக்காம கூட போகலாம், ஒரு மாதிரி கிளிங்கியா ஃபஸ்ஸியா அம்மா அம்மா அம்மான்னு அம்மாவே தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பீரியடை பார்த்தாலே ஐயோ என்னடா, நமக்கே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும், என்ன இவன் நைனே நம்மளவே தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜும் எப்பப்பன்னு நான் சொல்றேன், அதை நீங்க வந்து பார்த்து ஓ இது வந்து க்ரோத் ஸ்பர்ட் நடக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ தட் இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இந்த டைம்ல பேபி இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம மென்டலா ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ஒரு பீரியட் வந்து ஸ்மூத்தா தான் போகும். க்ரோத் ஸ்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வீக்ஸ், பேபி பிறந்த 6 வீக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் க்ரோத் ஸ்பர்ட் நடக்கும்.
அதாவது 45 டேஸ்ல 1.5 மாசம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் க்ரோத் ஸ்பாட் நடக்கும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நின்னே இருப்பாங்க. ஸோ அது வந்து இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்ல, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மந்த்ஸ்ல, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் அண்ட் ஒரு வளர்ச்சி நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பேபி வந்து கம்ப்ளீட்லி நம்ம மேல டிபெண்டா இருக்கிறதும், சாப்பிடாம தூங்காம ஒரு மாதிரி ஃபஸ்ஸியாவே சுத்திட்டு இருக்கிறது, இது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மென்டலா ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். இது போக எப்படி தூங்க வைக்கிறது, எப்படி ரொட்டீன் கொண்டு வருது, அதை பத்தி செகண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டீன் எவ்வளோ சீக்கிரமா நம்ம கொண்டு வர்றோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். ஸோ அந்த ரொட்டீன் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத ஃபுல்லா நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேபி வந்து தூங்க போறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் என்வரான்மெண்ட், ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுக்கறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே ஒரு ஒரு 1.5 மாசம் 2 மாசங்கிறப்போ ஒரு 2-3 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேபி கேன் டிஃபரன்ஷியேட் டே அண்ட் நைட். இது பகல் இது நைட்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தூங்க வைக்கும் போது தூங்குறாங்க அப்படின்னாலே ஒரு டிம் லைட், ஒரு பிச் டார்க் ரூம், கொஞ்சம் சைலண்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்படிலாம் இருந்தாலும் கண்டிப்பா குகன்லாம் தூங்கும்போது வீட்டில் நாங்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். ஒரு மிக்சி ஓடாது, ஒரு குக்கர்ல விசில் சவுண்டு வராது. வந்துச்சுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தூங்க வச்சிருப்போம், அது அப்படியே ஸ்பாயில் ஆயிரும். அந்த தூக்கம் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து எந்திரிச்சு ஆக்டிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. 9 அதை திருப்பி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கே நமக்கு ஃபியூ ஹவர்ஸ் கூட ஆயிடலாம். திரும்பி அடுத்து தூங்க வைக்கிறதும் கஷ்டமா இருக்கும். ஸோ தூங்குற அந்த 1 மணி நேரம், அரை மணி நேரம் தூங்குறாங்க, 2 மணி நேரம் தூங்குறாங்கன்னா அது வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நான் எனக்கு இப்ப எவ்வளோ 29 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கே ஒரு சின்ன எங்க ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க முதல்ல இருந்தப்போ ஒரு கேலண்டர்ல வந்து பேப்பர் ஆடிக்கிட்டே இருக்கும் ஃபேனுக்கு. அந்த சவுண்டு கூட எனக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகி என்னோட வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸோ ஒரு குழந்தைங்கிறப்போ அதுக்கு ஒரு ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ஒரு சைலண்டான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி தர்றதுங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து பேபியை வந்து ஸ்வாடில் பண்றது வந்து இஸ் அ குட் திங். நல்லா வார்மா அவங்கள வந்து கம்ஃபர்ட்டா வச்சுக்கும். குஹன் வந்து பாத்தீங்கன்னா பொத்துறதுக்கே விட மாட்டா. ஸ்வாட்லிங் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்வாடல்ங்கிறது ஒரு விஷயமே அவனுக்கு இப்ப வரைக்கும் நடக்கவே இல்லை. 2 இயர்ஸ் ஆக போகுது. இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பொத்தி படுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றான். இல்லைன்னா இது வரைக்கும் பொத்துறது அவனுக்கு அந்த இதே பிடிக்காது. எதுவுமே அவன் மேல இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிதான் இருந்தது. பட் ஸ்வாட்லிங் ஹெல்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்பிங் ரொம்ப முக்கியம். தோல்ல தட்டி போட்டு அவங்கள வந்து ஏப்ப வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்கன்வீனியன்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால கூட பேபிஸ் வந்து தூங்காம போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல தூங்காம போறதுக்கு இதுல ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பா இருந்திருக்கலாங்க பட்சத்துல நான் சொல்லிட்டேன். அண்ட் மசாஜ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தூக்கத்துக்கு. பேபிக்கு டங் டை ஹிஸ்டரி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் நிறைய வீடியோல சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ மசாஜ் மட்டும்தான் குஹனை வந்து நல்லா தூங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு நல்ல மசாஜ் பண்ணி ஒரு ஆயில் பாத் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரா தூங்குவாங்க. ஸோ மசாஜ் வந்து பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஸ்லீப்பிங். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் கியூஸ் கண்டிப்பா வந்து பேபிஸ் கொடுப்பாங்க. அந்த கியூஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே தூங்குறதுக்கு தூங்க வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிடணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்க பேபியை தூங்க வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். பயங்கர ஓவர் டயர்ட் ஆகி கொட்டாவிலாம் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போய் கத்துன்னு தூக்கத்துக்கு அழுகிற ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல பேபிஸை தூங்க வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு அளவுக்கு உள்ள கொட்டாய் விடுறாங்க, ஒரு மாதிரி குஹெல்லாம் காலை கொடைய ஆரம்பிச்சிருவான், ஒரு மாதிரி டல் ஆயிருவான். ஸோ அந்த ஸ்டேஜ்ல டக்குன்னு நம்ம தூங்க வைக்கிறதுக்கு நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம், ஒரு செப்பரேட் பிரைவேட் ரூம் இருக்கு, தூங்க வைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க தூங்க வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ எப்படி தூங்க வைக்கிறது? ஃபர்ஸ்ட் திங் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிறதுங்கிறது தான் the மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் வே. நமக்கும் சரி பேபிக்கும் சரி. எனக்கு வந்து என் பேபிக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் கூட ஆயிடுச்சு. ஸ்டில் பிரஸ்ட் ஃபீடிங்
தூங்க வைக்கிறதுக்காகனா இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். தேவையில்லாம எல்லாருமே என்னடா இன்னுமா பிரஸ்ட் ஃபீட் பண்ற, இன்னுமா பிரஸ்ட் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறங்கிறதுக்காகலாம் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வே. பிரஸ்ட் ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிறதுங்கிறது பேபிக்கு வந்து ரொம்ப நார்மலான விஷயம். இது போக என்னோட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ராக் பண்ணி தான் வந்து குஹனை தூங்க வைப்பேன். சரி இவ்வளவு பேசுறேன்ல, எனக்கு இதெல்லாம் முதல்ல தெரியுமான்னு கேட்டா சத்தியமா தெரியாது. குஹன் ஒரு 8-10 months ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பீரியட் எல்லாம் இருக்கும் போல. ஒரு ரெக்ரெஷன்னா இப்படி இருக்கும், க்ரோத் ஸ்பாட்னா இப்படி இருக்கும், டீதிங் அப்படின்னா தூங்க மாட்டாங்க, ஸோ இப்படி தூங்க வைக்கணும், இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணாதான் தூங்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே குஹனுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான இப்படி கேதர் பண்ண நாலேஜ் தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். மேபி மித்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுனாலதான் நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஒரு 10 monthsக்கு மேல ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ இது இப்படின்னு ஸோ ரொட்டீன் நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, குஹன் வந்து இப்போ ஒரு கொட்டாய் விடுறான், இப்போ டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். அதே மாதிரி நமக்கு வேக் விண்டோஸ் வந்து இந்த ஏஜுக்கு வந்து இவ்வளவு வேக் விண்டோஸ் தான் வந்து பேபிஸ்னால ஆக்டிவா இருக்க முடியும்னு சிலது இருக்கு. இப்ப நான் வந்து பேக் டு ஃப்ரண்ட் நான் வரேன். இப்ப வந்து குஹனுக்கு வந்து 2 years ஆக போகுது. நெக்ஸ்ட் வீக் வந்து அவனுக்கு பர்த்டே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனோட வேக் விண்டோஸ் காலையில 7:30க்கு எந்திரிப்பான்னா ஃபர்ஸ்ட் நேப் வந்து பாத்தீங்கன்னா 5 hours to 5.5 hours வந்து ஆக்டிவா பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பான். ஒரு 5 hours இல்ல ஒரு 4.5 hours ஆனதுக்கு மேலே ஒரு மாதிரி கொஞ்சம் டல் அடிச்சிருவான், டயர்ட் ஆயிடுவான். அந்த டைத்துல டக்குன்னு குளிச்சுட்டு நமக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுத்துட்டோம்னா அவனே இப்ப ரூமுக்கு காமிச்சு என்னை கூட்டிட்டு போய் தூங்க வைங்க, அந்த ரூமை காமிப்பான் எனக்கு, அப்படி இப்படின்னு காமிப்பானுக்கு. நான் அப்பயே தெரிஞ்சிச்சு அவனுக்கு தூக்கம் வருது அப்படின்னு. இப்ப வந்து அவனே கன்வே பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. உடனே நான் ரூமுக்குள்ள போயிட்டு விண்டோ ஸ்கிரீன் எல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு தோல்ல போட்டுட்டு நான் இப்படியே எங்க தொட்டில் இப்படி ஆடும். அது மாதிரி நான் தோல்ல போட்டு இப்படின்னு ஆட்டணும். ஆட்டிட்டு நான் அவனுக்குன்னு அவனுக்கு பிடிச்ச ஒரு 2-3 songs எல்லாம் இருக்கு. அப்பப்ப அதை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே பாட்டு பாடினாங்கன்னா இந்த பாட்டு பாடினாலே வந்து அம்மா தூங்க வைக்க ட்ரை பண்றாங்கன்னு ஒரு காலத்துல அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் ஆறாரோன்னு சொன்னாலே அவன் கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவான், நம்ம தூங்க வைக்க ட்ரை பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு. அது ஒரு 1.5 வயசுல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. இப்பெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிருவான். பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நிறைய இருக்குனால டயர்ட் ஆயிருவான். ஸோ எனக்கு இப்ப தூங்க வைக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஃபர்ஸ்ட் நேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 hours வரைக்கும் தூங்கிடுவான். ஒரு 3 o'clock அந்த மாதிரி எந்திரிக்கிறான் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 hours வந்து வேக் விண்டோஸ் இருக்கும். அதாவது ஆக்டிவா இருக்கிற பீரியட் வந்து 6 hours. அதுக்கப்புறம் அவன் டயர்ட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 வயசுல இருந்து இது நடக்குது. ஸோ 1ல இருந்து 1.5 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 2 nap எடுத்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் நேப் வந்து பாத்தீங்கன்னா 3.5 இருந்து 4 hours வந்து வேக் விண்டோஸ் இருக்கும். செகண்ட் நேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அது ஒரு 4.5-5 hours அந்த மாதிரி வேக் விண்டோஸ் இருக்கும். ஸோ இந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் இவ்வளவுதான் வேக் விண்டோஸ். அதுக்கு மேல அவங்க வந்து ஓவர் டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த ஓவர் டயர்ட் ஆகாம இவ்வளோ ஹார்ஸ் ஆயிருச்சு, இது வந்து தூங்குற டைம் சொல்லிட்டு நம்மளே ரூமுக்கு எடுத்துட்டு போய் பிரஸ்ட் ஃபீட் பண்றதுனா பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம், இல்ல தொட்டில போட்டு கிறங்க ஆட்டுறதுனால ஆட்டிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ராக் பண்றதுனால ராக் பண்ணி தூங்க வைக்கிறதுங்கிறது தான் ஒரு கரெக்டான ரொட்டீனுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தோல்ல போட்டு அப்படியே தட்டி கொடுத்து ஏதாவது ஒரு மியூசிக்கோ இல்ல சாங்ஸோ பாடி அவன் தூங்க வச்சதுக்கு அப்புறம் நமக்கு இப்ப தூங்கின உடனே போய் பெட்ல வந்து போட்டுறக்கூடாது. அவன் டீப் ஸ்லீப் போற வரைக்குமே இன்னும் நான் தோல்லே தான் வச்சிருக்கணும். எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes, ஒரு 6 to 7 minutes ஆகும் ராக்கிங் பண்றதுக்கு. அதுக்கப்புறமும் கூட ஒரு 2 minutes நான் தோல்லே வச்சு தட்டி தான் கொடுக்கணும். நல்லா டீப் ஸ்லீப் போனதுக்கு அப்புறம் பெட்ல போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பட், அப்புறம் பேக், அப்புறம் ஹெட் அப்படிதான் படுக்க வைக்கணும். ஸோ எடுத்தோன்னே இப்படின்னு வச்சுட்டோன்னு வைங்களேன், அடுத்த செகண்ட் முழிச்சிருவாங்க, கொட்டையா முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அவ்வளோ நேரம் நம்ம ராக் பண்ணி இடுப்பு போக ராக் பண்ணியிருப்போம், அது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ கீழே படுக்க வைக்கும் போது கேர்ஃபுல்லா மெதுவா எந்த சத்தமும் இல்லாம படுக்க வச்சுட்டு நான் திரும்பி அவங்ககிட்ட பக்கத்துலயே ஒரு 5 minutes நான் படுத்திருக்கணும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் டு ஸ்கின் அவனுக்கு வந்து தேவைப்பட்டது. இப்பயுமே அப்படிதான், நான் பக்கத்துலயே படுத்திருக்கணும், என்ன டச் பண்ணிக்கிட்டே தூங்கணும். என் கை மேல இப்படி நான் விரிச்சுப்பேன், இங்கதான் அவனுக்கு படுக்கணும். நைட்டெல்லாம் செம பெயினா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே எந்திரிச்சு பாப்பா அம்மா எங்க, இந்த கையை நீட்டுங்க, இப்படிதான் படுத்து தூங்குறான் இப்போலாம் நைட்டு. ஸோ அவனுக்கு நான் வந்து தூங்கும் போது நான் பக்கத்துலயே இருக்கணும். அவன் தூங்குற ஒரு 2 மணி நேரம் நான் அவன் பக்கத்துலயே தான் இருக்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ 1 yearக்கு மேல மேக்சிமம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நிறைய கொடுக்கறதும் வந்து ஸ்லீப்புக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கறது, ஒண்ணுமே இல்லை. நாங்களும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, கிச்சன்ல வந்து போய் தக்காளி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்,
ஒரு தக்காளியா எடுத்துட்டு வா, இப்படிதான் சொல்லுவோம். எடுத்துட்டு வந்து கொடுத்துருவான். அதை நான் இங்க ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சேன். திரும்பி இதெல்லாம் அங்க கொண்டு போய் வச்சிரு, திரும்பி ஓடுவான். சோ ஓட விடுறது, டயர்ட் ஆக்குறது, அதை எடுத்துட்டு வா, இது எடுத்துட்டு வா, சின்ன சின்ன விஷயங்கள். அது போக உட்கார்ந்து விளையாடுறது, ஏதாவது சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து பயங்கர என்கேஜிங்கா வச்சிருக்கும். ஸோ அந்த டாய்ஸ் எல்லாம் சில டாய்ஸ் வந்து இருக்கு, நான் வாங்கியிருக்கேன், பட் நான் அது நினைச்சு வாங்கல, பட் அது இவ்வளவு என்கேஜ் பண்ணும் நான் நினைச்சே பார்க்கல. ஸோ அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னென்ன டாய்ஸ் வந்து பயங்கரமா என்கேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் சாப்பிடவே இல்லை, திடீர்னு போயிட்டு தூங்க வைக்க கூடாது. அதே மாதிரி ராக் பண்ணி, நான் வந்து ராக் பண்ணி தூங்க வைக்கிறேன். ஸோ நான் ராக் பண்ணேன்னா அது தூங்க மாட்டான். ஓரளவுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியாவது கண்டிப்பாவே சாப்பிட்டுருக்கணும், கொஞ்சமாவது சாப்பிட்டுருந்தாதான் தூங்குவான். எம்டி ஸ்டொமக்லயும் தூங்குறது கொஞ்சம் சிரமம். அதே மாதிரி நைட் டைம்ல சில சமயம் அவன் சாப்பிட்டுருக்கவே மாட்டான். ஒரு ஃபீவர் டைமோ கோல்டு டைமோ இல்லை டீதிங் பீரியட்லாம் அவன் ஃபுல்லா சுத்தமா சாப்பிட்டுருக்கவே மாட்டான். ஆனா அவன் தூங்கி இருப்பான். ஸோ ஃபுல்லா சாப்பிட்டானா தூங்குவாங்க அப்படிங்கிறதும் இஸ் கம்ப்ளீட்லி மித்து தான். அவன் ஒரு சில சமயம் சாப்பிடாம கூட தூங்கி இருக்கான். அந்த டைம்ல நைட் டைம் எந்திரிச்சானா திரும்பி அகைன் ஃபீட் பண்ணிலாம் நான் தூங்க வச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லா ஸ்டொமக்கை வந்து ஃபில் பண்ணி வச்சாலும் அவங்க தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்கன்வீனியன்ட்டா இருக்கலாம். ஸோ வயிறு ஃபுல்லா நான் ஃபுல்லா கொடுத்துட்டேன் இருந்தாலும் தூங்க மாட்டேங்கிறனாலும் அதுவும் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவாங்க. ஒரு பெரிய மித், நான் என்னோட சரௌண்டிங்ல கேட்ட வரைக்கும் சொல்றதெல்லாம் பகல்ல தூங்கலையே அப்ப நைட் நல்லா தூங்குவான். இது கம்ப்ளீட்லி மித், கிடையவே கிடையாது. பகல்ல தூங்கலைன்னா குஹன் அன்னைக்கு நைட்டும் தூங்க மாட்டான். ஃபேக்ட் இதுதான். ஸோ எந்த அளவுக்கு நான் டே டைம்ல ஒரு 2-2.5 hours தூங்கிடுவான். நைட்டு அப்ப தூங்குவானு கேட்டா நைட்டும் தூங்கிடுறான். எந்திரிப்பான், கண்டிப்பா எந்திரிக்காமல அப்படியே அட்லஸ்ட் நைட்டு தூங்குனா காலையில எந்திரிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்திரிப்பான், திரும்பி அகைன் தண்ணி குடிக்கிறதோ இல்ல நான் பக்கத்துல இருந்து பேட் பண்றதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ டே ஸ்லீப்பும் வந்து கண்டிப்பா டில் 3 years 3.5 years வரைக்குமே வந்து ஒரு நேப் ஆவது கண்டிப்பா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம தான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவங்கள தூங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஸ்லீப் ரொட்டீன் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ கரண்டா வந்து குஹன் வந்து சிங்கிள் நேப்பை தான் எடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த 6 hours 6.5 hours இல்லை 7 hours இந்த கேப்ல வந்து திரும்பி பெட்டுக்கு போயிடணும். பெட் டைம்ங்கிறது ரொட்டீன் செட் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னும் சிலர் இருப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட் 11:30 12 தான் வருவாங்க. அது வரைக்கும் பேபியும் முழிச்சுட்டு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. அவங்க லேட்டா வந்தா கூட நம்ம ஒரு ரொட்டீனுக்கு கொண்டு வந்துடணும். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு டிசிப்ளின் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 9:30 ஆனா பெட்டுக்கு போய் படுத்துருவோம். ஸோ 9:30ங்கிறப்போ நாங்க படுத்துருவோம். தூக்கம் வருதோ இல்லையோ நாங்க படுத்துருவோம். நான் சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிருப்பேன். இப்போ மேரேஜுக்கு அப்புறம் எங்க ஹஸ்பண்டும் அப்படிதான். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 9:30 9ங்கிறப்போ சாப்பிட்டுருவோம். 9:30 9:45ங்கிறப்போ நாங்க படுத்துருவோம். 10 10:15 அந்த ரேஞ்சில் நாங்க தூங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே தான் இப்போ குஹனுக்கும் ஃபாலோ பண்றோம். சாப்பிட்றோமா ஒரு 8:45க்கு சாப்பிட்றோம்னா ஒரு 9:45 minutes சும்மா அது இதுன்னு நம்ம எல்லாம் பெட் எல்லாம் ரெடி பண்றதுக்கு டைம் ஆயிரும். ஸோ 9:30ங்கிறப்போ நாங்க வந்து படுக்க ஆரம்பிச்சிருவோம், வெதர் தூக்கம் வருதோ இல்லையோ. இப்ப நாங்க இப்பெல்லாம் டெய்லி 9:30 ஆனா நாங்க பெட்டுக்கு போயிடுவோம். போனதுக்கு அப்புறம் உடனே தூங்கிடுவோமானாங்க. நாங்களும் தூங்க மாட்டோம், குஹனும் தூங்க மாட்டோம். சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்போம், அவன் கூட விளையாடுறது, இன்னைக்கு எங்க போன வந்த, இன்னைக்கு என்ன ஆச்சு, சும்மா ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பேசுறது, அவன் கூட விளையாடுறது, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ½ அன் ஹவர் வரைக்குமே நடந்திருக்கு. 10 o'clock மேலதான் அவன் தூங்குவான். அவனே ஆட்டோமேட்டிக்கா தூங்க ஆரம்பிச்சான். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ 0 to 2 years ஃபர்ஸ்ட் 1 year வந்து பயங்கர சேலஞ்சிங்கா, எனக்கே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சுங்கிறப்போ ஸோ இந்த ரொட்டீன் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஏன்னா ஒரு 3 to 4 days இல்லை மேக்ஸிமம் 1 week ஆகும் ஒரு ரொட்டீன் செட் பண்றதுக்கு. ஏன்னா பேபி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு மேபி 1 week டைம் எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அந்த ரொட்டீன் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸி, பேபிக்கும் ஈஸி. ஸோ இந்த டைமா தூங்குற டைம் அந்த எந்திரிச்சதுக்கு அப்புறம் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவ்னஸ் தான் நமக்கு வேணும். தூங்கி எந்திரிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. நான் வந்து என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து குஹனுக்கு வந்து என்னென்ன டாய்ஸ் வந்து ரொம்ப எங்கேஜிங்கா வச்சிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். Until it's bye from Bhavdharani.